வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளி ஆடி போகிறோம். அம்பாளுக்கு நைவேத்தியமும் நம்ம வீட்டு லஞ்ச் மெனுவும் இது தான். புழுங்கல் அரிசி சாதம், கத்திரிக்காய் கூட்டு, ரைஸில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு சாம்பார் பொடி போட்டு கூட்டு, வெண்டைக்காய் பச்சடி, வேர்க்கடலை போட்டு அவரைக்காய் பொரியல், ரவா பாயசம், கேரட் சாலட், எலுமிச்சம்பழம் ஜூஸு, பேர்த்தம்பழம். இதுதான். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஆடி போகிறதுக்கு இப்போ அக்கார அடசல் பண்ணுறேன். 1/4 கிலோ பச்சரிசி, 5 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ 3ஐயும் சேர்த்து ஒன்றா கழுவிக்கலாம். 1.5 லிட்டர் பாலில் தான் வேகணும், தண்ணியெலாம் ஊற்றலை. 3 பேக்கெட் பாலை பிரித்து ஊற்றிருக்கிறேன். நல்லா குழைய வெந்தோடனே ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1.5 லிட்டர் பாலில் 300 கிராம் அரிசி பருப்பு வெந்துட்டுருக்கு. நல்லா குழைய வேகட்டும். நம்ம போட்ட அரிசி அடையாளமே தெரியல, நல்லா குழஞ்சிருச்சு. 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் கரைச்சிட்டு வந்துடலாம். இனிப்பு கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க. நான் 1க்கு 2 போடுறேன். ஏலக்காய் பொடியும் வெள்ளை கரைசலும் சேர்த்துக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். ஜாதிக்காய் கிராம்பு நுணுக்கி சேர்த்துக்கலாம். பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். ஆடி போகிறோம். அக்கார அடசல் ரெடி. ஆண்டாளுக்கு பிடிச்சது. நன்றி. வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 80வது சுதந்திர தினத்தில் இட்லி மாவில் தேசிய கொடி ரெடி பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இட்லி மாவு எடுத்து தட்டி இட்லி ஊற்றிருக்கிறேன். இது வெந்து ஆறினோன்னு அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணுறேன். எப்படி என்னென்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இட்லி வெந்துடுத்து எடுத்து வெளியே வச்சுருவோம். சூடு ஆறினோன்னு ஸ்பூனால் எடுத்து விடுவோம். எடுத்து விட்டுட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆரஞ்சு வண்ணத்துக்கு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். பச்சை கலருக்கு மல்லி கருவேப்பிலையை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இட்லி ஆறிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கலர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். ஆரஞ்சு வண்ணத்தை பூசியாச்சு. அடுத்து வெள்ளை, அடுத்து பச்சையை பூசுறதை காமிப்போம். கீழே பச்சை வர்ணம் கொடுத்தாச்சு. இப்போ அசோக சக்கரை வரைஞ்சிடலாம்.